ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ப்ரான் கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் ப்ரானை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை, 2 தக்காளியை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, ஆஃப் லெமன். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், குழம்பு பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு. நீங்கள் குழம்புத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எறா கிரேவி மசாலான்னு இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க வீட்டிலே குழம்பு பவுடர்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நான் அப்படியே விட்டுடுறேன். ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் டொமேட்டோ ஜூஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. நான் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இந்த டைமில் நான் இறாவை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இறாலேருந்தே தண்ணி விடும், அதனால் அதுவே நல்லா வெந்துடும். இப்போ நான் அப்படியே எதுவுமே பண்ணாமல் விட்டுடுறேன். இந்த டைமில் நான் ஒரு ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுறேன். ஃபைனலி நம்ம ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது, ஜூஸியாக நல்லா இருக்குது. இது நீங்கள் சாம்பார், தேங்காய்பால் ரசம், நார்மல் ரசம், கீரைச்சாறு, சப்பாத்தி, பரோட்டாலெலாம் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.